என்னம்மா செய்ய போகிறீங்க? என்ன குழம்பு? கருவாட்டு குழம்பா? அது என்ன வெள்ளை வெள்ளையா அஞ்சு சீர் என்னது அது? மரவள்ளி கிழங்கு போட்டு கருவாட்டு குழம்பா? சரி செய்யுங்க பார்க்கலாம். மரவள்ளி பீச்சு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் குழம்பு வைக்கிறீங்க. என்ன போட்டு வைக்க போகிறீங்க? கருவாடா? உங்கள் பேர் என்னம்மா? சின்ன பொண்ணா? ஓகே ஓகே. செண்பகமுடைய அம்மாவா நீங்கள்? அப்பா அம்மா செல்லம்மா வச்சாங்களா? ஓகே. ஒரே பேர் தான். இன்னைக்கு வந்து என்ன குழம்பு வைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம மரக்காய் போட்டு கருவாடு போட்டு அப்படியே தொக்காட்ட குழம்பு வைக்க போறீங்க. ஓகே ஓகே. பார்க்கலாமா எப்படி செய்றீங்கன்னு? இது என்ன ஊருமா? என்ன ஊரில் இருக்கீங்க? திருப்பூர் தண்டலமா? ஏன் அங்கே ரோட்டில் சமைக்கிறீங்க? வீடு கிச்சன்லாம் கிடையாதா? அதான் 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 உங்கள் குடிசியா? அதான் குடிசியா? எத்தனை பேர் படிக்கிறீங்க அதில்? 4 பேர் இருக்காமா? அது என்ன மண்ணு தள்ளி வச்சுக்குது இல்லையா? நீங்க படுத்துட்டு இருக்கும்போது தள்ளுதா? ஒரு அரிசி இருக்காது, ஒரு பருப்பு இருக்காது, ஒரு தக்காளி வெங்காயம் இருக்காது. ஒரு தேங்காய் இருக்காது உள்ள. எல்லாத்தையும் சாப்பிட்டுதா? அப்போ நீங்க எப்படி இந்த அரிசி இந்த தக்காளி வெங்காயம் அன்னைக்கு வாங்கிற தண்ணி செஞ்சிருவீங்களா? அது வாங்கிறதுல ஒரு டப்பல் ஒன்று மூடி வச்சு கிடக்காது. இந்த அரிசி என்ன பண்ணுறது, அந்த நம்ம குடத்துல போட்டு வச்சு இருக்கும், மூடி வச்சிருவீங்க. ஆமாம், கையில் வச்சா தங்காது. தங்காது. அது மாதிரி ஒன்று ஒரு கிலோ ஒரு பெஜில் மட்டும். தொல்லை பண்ணுது, ரொம்ப தொல்லை பண்ணுதா? இது உள்ள என்ன இருக்குது? ஜாமான் உள்ள இது ஒன்றுமே இல்லை. இது உள்ள கொஞ்சம் பொத்தல இல்லை. இது உள்ள என்ன மூடிட்டீங்க? அப்படி மூடி வைக்கணுமா பதங்கிறதுக்கு? டெய்லி என்ன சமைப்பீங்க நீங்க? டெய்லி என்ன சமைப்பீங்க? ஒரு நாள் மீன் குழம்பு வைப்போம், ஒரு நாள் கோழி கால் தலை அதெல்லாம் வச்சுட்டு தான் ஒரு நாளைக்கு. ஒரு நாள் கீரை குழம்பு, சாம்பார், ரசம், அவ்வளோதான். நீங்கள் யாருமா நடிக்கிறவர்களா இல்லை? நாங்கள் பூ மாட்டுக்காரப்பா. பூம்பு மாட்டுக்காரா? வீடு வாசல் இல்லாமல் தான் இருக்கிறீங்க இங்கே? மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வந்துடும். கொட்டையில் உள்ளே வந்துருமா மழை பெஞ்சா? உள்ளே வந்துடும். அப்போ எங்கே போவீங்க? அங்கே படுப்போம், மண்ணு மடப்பு கட்டி கட்டி. மழை பெஞ்சா உள்ள தான் படுப்பீங்க? ஆமாம், மடப்பு கட்டி கட்டி தான் படுப்போம். உள்ள எலி சொல்ல தான் வேறு ஒன்று உள்ள சொல்லு. எலியா? நைட்டு தேல் வரும், அதெல்லாம் வரும். பாம்பு எல்லாம் வருமா? பாம்பெல்லாம் வராது. நான் வந்தாலும் நம்ம தண்ணி பாம்பு தான் வரும். அது போயிடும். இதான் உங்கள் வீடா? கொட்டா கொட்டா. நீல கொட்டா கட்டந்தா? தினா மண்ணு தள்ளி வச்சுக்குது எலிதானா? அடப்பு வாங்கிங்களா? நீங்க உள்ள பத்துட்டு இருக்கும்போது மண்ணு தள்ளுதா? மண்ணு தள்ளிதான் இருக்குது. வந்துடும்.
மருந்து வாங்கி வந்து கொட்டலாம் கட்ட பண்ணாது. உங்களுக்கு யாரை வீட்டுக்கு கட்டி தரலையா? எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 15 வருஷமா இருக்கிறோம். 15 வருஷமா இருக்கிறீங்க. வராங்க போறாங்க, இன்னும் இது ஏற்பாடு பண்ணலையா? வீடு ஏற்பாடு பண்ணலையா? இங்கே தான் கடை வர அதோட எங்கள் கடை கொட்டை அவுக்கு சொன்னாங்க. எங்கள் 2 கொட்டை அவுக்கு சொன்னாங்க. கரிமேது கொட்டை கட்டணும்னு சொன்னாங்க. அதை அவுத்துட்டோம். ரெண்டாவது மறுபடியும் போட்டாங்க. அதெல்லாம் இன்னும் வரல. இங்கே கரிமேது கொட்டை கட்டது யாரும் வரல. என்ன கருவாடுமா அது? நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடா? ஒரு பாக்கெட் கடையில் விற்கிறதா? ஆமாம். 30 ரூபாய் சும்மாவே வாங்கி வரலாம். உருளைக்கிழங்கு போயிட்டு இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு போடுறேன். மரவள்ளிக்கிழங்கா? மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் குழம்பு கருவாட்டில் போட்டு வைக்கிறீங்க, வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம், நல்லா இருக்குமா? மரவள்ளிக்கிழங்கு கடையில் வாங்கினீங்களா? ஆமாம், வாங்கி வந்து. இதில் வந்து கருவாடு கறி கூட போடலாமா? என்னென்ன கறி போடலாம்? நாங்கள் சொல்கிற கறி மட்டும் போடுவீங்க. இது என்ன போடலாம்? சிக்கன், கோழிக்கறி, ஆட்டுக்கறி அதெல்லாம் போடாதா? நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் மரவள்ளிக்கிழங்கு வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்றது. நல்லா இருக்குமா? இங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறமா குடிசையில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லையா? மழை பெஞ்சா பேச்சாரா? கிடைக்க போயிடுங்களா? இங்கே தான் இருப்பீங்க? ரொம்ப அதிகமாக மழை புயல்லாம் வரும்போது இங்கே தான் மழை அடித்தாலும் காற்று அடித்தாலும் இங்கே தான் இருப்பீங்களா? எத்தனை பசங்க உங்களுக்கு? 3 பொண்ணு 1 பையனா? பூம்பு மாடு வச்சுருக்கீங்களா? கண்ணுக்குட்டியாக இருக்குதா? அது நீங்கள் கற்றுக் கொடுக்கணுமா வித்தெல்லாம்? யார் அவர் ஐயா கற்றுக் கொடுப்பாரா? அலங்காரம் பண்ணி போவீங்களா? என்னம்மா வச்சுக்கிறீங்க? அடையாள அட்டை என்ன வச்சுக்கிறீங்க? ஆதார் கார்டுலாம் இருக்கா? எதுவுமே இல்லை. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எதுவுமே இல்லை. இதுவரைக்கும் நீ ஓட்டு போட்டதே கிடையாதா? இல்லை, ஓட்டு போட்டதே இல்லை. புளி கறிக்கிறீங்களா? 3 பொண்ணு 1 பையனா? இப்போ கல்யாணம் ஆச்சா பொண்ணுங்களெல்லாம்? ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வெற்றிவேலு, பொண்ணு ஒன்று இருக்குது இல்லை? ஏம்மா வீடு வாசல்லாம் யாராவது பார்த்து போகிறாங்களாம்மா? யாரும் பார்க்கலையா? யாருமே வரத்தில்ல. அரிசி பருப்பு தரத்தில்லையா? இந்த குடிசை தான் கறியா 5 வருஷமா? சாப்பாடு என்ன பண்ணீங்க? உங்கள் பேர் சின்ன பொண்ணு? ஐயா தான் வீட்டுக்காரா? இதெல்லாம் வெந்துருமா? இதெல்லாம் குழம்பு வெந்துருமா? கருவாடு கம்மியாக தான் போட்டிருக்கீங்க. சும்மா வாசனைக்கா? சும்மா வாசனைக்காக போடுறீங்களா கருவாடு? ஓய்,
காண முடியும். இல்லாத நம்ம எப்படி வர சொல்லுவாங்க. எங்கே போகல இருக்கிறத நம்ம வீட்டில் சாப்பிட போகிறோம். கேஸ் கூட கிடையாதா? எதுவுமே இல்லை. இது நம்மளுக்கு சவு வைக்க தெரியாது. நம்மளுக்கு அடுப்பு தான் நம்மளுக்கு. இப்போ அரிசிக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? ரேஷனுக்கு அரிசி என்ன பண்ணுறீங்க? ஊரில் போகிறல்ல ஒரு வீட்டில் கிக்காக அந்த அம்மா ரேஷன் தரக்கூடிய அம்மா ஒரு படி 4 படி கொடுப்பாங்க. அது செஞ்சு தான் எடுத்தாந்து சோறாங்க. அப்போ எல்லாமே அரிசி பருப்பு எல்லாம் கடையில் தான் வரீங்க? போகிற அன்னைக்கு குழம்பு சோறு, போவதனி கஞ்சி. இப்படிதான் போகுது வாழ்க்கை. பையன் எங்க இருக்கிறான்? படிக்கிறானா? பசங்க படிச்சிருக்காங்களா? பொண்ணு படிச்சா நின்றுட்டா ஏறல சொல்லி பையன் படிச்சுனா இருந்தான். அவனுக்கு என்னைக்கு ஆஸ்பத்திரி ஆச்சோ அன்னைக்கு அவனுக்கு படிப்பு நின்றுட்டான். பையன் அவங்க அத்தைக்கிட்ட இருக்கிற கூட்டு ரோட்டில். ஓஹோ. அக்கா வந்து இன்னைக்கு கருவாடு போட்டு மரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காரம்லாம் போட்டீங்களா? காரம் போடலையா? పుల్లకి పేరు బాగుండే ఉంటాం మకానికి. పుల్లకి బాగుండే ఊళ్ళో చూపించు. సాగు అంత తినుకున్నారు. ஐயா என்ன வேலைக்கு போறீங்க? மோளம் போடணும், ஊர் சுற்றுதான். மோளம் அரிச்சின்னு பாட்டு பையனை கூட சுற்றுத்தா? மாடு கையில் இல்லை? மாடு இல்லை. மாடு இருந்தால் மாடு வச்சுக்கிங்க. மாடு வச்சுருந்தா மாட்டுக்கு மனுஷனை கட்டிக்கணும், அது மஞ்சள் பூசிக்கணும், வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. மாடு இப்போ கண்ணு ஊட்டிருக்கா? கண்ணு ஊட்டிதான். அது பெருசானா தான் வித்தை காட்டு. வித்தை நீ கற்று கொடுப்பீங்களா? கையை தூக்குறது, காலை தூக்குறது அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். கற்று கொடுப்பீங்களா? எனக்கு கிடச்சதுன்னா 200 300 அதை வச்சு தான் அரிசி வாங்கணும். நம்ம காசு ஊற்றி போச்சுக்கணும். எல்லாமே கடையில் தான் காசு ஊற்று வாங்குறீங்க. ஏவா கைங்க வந்துருச்சா? வந்து போச்சா? எப்படி பார்த்தீங்க? அப்படியே கரையை வாமிக்க பார்க்குறீங்களா? ஏன் தனியாக இருக்கிறீங்க? ஓ அந்த அம்மாக்கா காரெல்லாம் வடுத்துறீங்களா? ஓஹோ. அது பேசினே இருந்தால் அது எப்படி தான் கொஞ்சம் டயர்டாக ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கணும்ல, பேசினே இருக்குது அது. என்னம்மா ஊத்துறீங்க? புளி ஊத்துறீங்களா? காரம் எப்போ போடுவீங்க? புளி ஊற்றி போடணும். నాకు అండిలా కావాలంటే ఇక్కడ సనగం ఉడగాలి. అది సారే ఇది సార్లు కాగదా ఉడగదా? என்னம்மா பேசுறீங்க? தெலுங்கா? ஆமா தெலுங்கு தான். தெலுங்கு தானா? எங்க ஜாதிகிட்ட எல்லாம் தெலுங்கு பேசுவோம். ஊருக்கு போனா தமிழ் பேசுவோம். தமிழ் பேசுவீங்க. நான் ஆஞ்சி ஒரு சப்ளா பத்தம் சந்தன் காரன்னு. நீங்கள் மிளகாத்தூள் காயில் போட்டு வதக்க மாட்டீங்களா? தண்ணிலாம் ஊற்றிட்டு புளி ஊற்றிட்டு அப்புறம் கடைசியாக போடுறீங்க. காரம் நிறைய போட்டுருக்கீங்க பொழுது. எங்களுக்கு காரம் தான் பிடிக்கும். இல்லையா? சப்புன்னு எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. எவ்வளோ காரம்னா அவ்வளோ நல்லது எங்களுக்கு.
உப்பு இல்லையா? உப்பு இல்லை. இது அப்படியே குழம்பு சுண்டதா அப்படியே சுண்ட குழம்பு ஆகிடும். ஏதாவது சுண்டணுமா குழம்பு? போட வேண்டியதுவா போட்டினா வேறு எதனா போடணுமா? அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட காணுமே. கொத்தமல்லி கருப்பில் இல்லை, அதான் போடல. இருந்தால் தான் போடுவீங்க? எல்லாத்துக்கும் நம்ம போய் எங்கே பார்த்தாரு. அவ்வளோதான். இதோட அப்படி மூடி வச்சா சுண்டிடும் குழம்பு. வேறு வச்சா சோறு ஆக்கிட்டீங்களா? சோறு ஆகிட்டு. ரெடி ஆச்சா குழம்பு? அப்படியே காமிங்க பார்க்கலாம். நல்ல காரமாக இருக்கும் பொழுது அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதான் சாப்பாடு. எங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க? தண்ணி தர போய்க்கிறாங்களா? இருந்துச்சா? அவ்வளோதானா? ஐயா அவசரப்படி இறக்கிட்டு வரணும் பார்த்தேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு? 3 பேருக்கா? உங்களுக்கு, உங்கள் வீட்டுக்காருக்கு, உங்கள் பொண்ணுக்கா? சரி, ஓகே ஓகே.